இதுவரைக்கும் நம்ம பார்த்த படத்திலேயே இது கொஞ்சம் வித்தியாசமான படம். ஏன்னா, இப்ப உலகத்தோட மக்கள் தொகை எங்கேயோ போயிடுச்சு. அத சமாளிக்க ஒவ்வொரு நாட்டோட கவர்மெண்ட்டும் சில நடவடிக்கை எடுக்குது. நம்ம இந்தியால கூட ஒரு குடும்பத்துக்கு ஒரே ஒரு குழந்தை தான் பெத்துக்கணுன்ற மாரி சில சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு ஐடியாவ சொல்றாங்க. என்ன ஐடியானா, இப்ப இருக்க மக்கள் எல்லாரும் 4 அல்லது 5 அடி ஹைட்ல இருக்காங்க. சாப்பாடு, குடிக்க தண்ணி, ட்ரெஸ்ன்னு எல்லாமே அதிகமா செலவாகுது. அதனால எல்லா மனுஷங்களையும் கட்ட விரல் சைஸ்க்கு கொண்டு வந்துட்டா, எறும்பு சாப்பிடுற அளவுக்கு சாப்பாடு இருந்தா போதும். ஒருத்தர் சாப்பிடுற சாப்பாட வச்சு 100 பேருக்கு மேல சாப்பிட முடியும். இதனால பஞ்சம்ன்ற ஒண்ணு இருக்காது. இந்த ஐடியானால என்னலாம் நடக்குது? இந்த உலகத்தோட மக்கள் தொகை பிரச்சனை சரியாச்சா இல்லையான்னு பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்ல நார்வேல இருக்க ஒரு லேபரட்டரியில எலி வச்சு ஏதோ ரிசர்ச் பண்றாங்க. ரிசர்ச் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு அவரோட சீஃப் கிட்ட ஓடி போய் சொல்றாரு. என்ன ரிசர்ச்னு எதுவும் நமக்கு காட்டல. கட் பண்ணி 5 வருஷம் கழிச்சு டர்க்கி நாட்டுல சயின்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதுல நார்வே நாட்டோட சயின்டிஸ்ட் வந்து ஹியூமன்ஸ் சேல் அண்ட் சஸ்டைனபிலிட்டின்னு ஒரு ரிசர்ச் பத்தி சொல்றாங்க. அப்போ முதல் சீன்ல பார்த்த சீஃப் கையில ஒரு பெட்டியை கொண்டு வந்து உலகத்தோட மக்கள் தொகை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயிடுச்சு. அதுக்கான ரிசர்ச்ல தான் நாங்க கடந்த 5 வருஷமா இருக்கோம். இப்ப சக்சஸும் ஆயிட்டோன்னு பெட்டியை ஓபன் பண்ணி காட்டுறாரு. உள்ள பார்த்தா முதல் சீன்ல பார்த்த சயின்டிஸ்ட் கட்டவிரல் சைஸ்ல இருக்காரு. அவரோட சைஸுக்கு மைக் செட் பண்ணி வச்சிருக்காங்க. நாங்க பண்ண இந்த ரிசர்ச்ல தாவரங்கள், விலங்குகள்னு எல்லாத்தையுமே சின்னதாக்க முடியும். மனுஷங்களையும் சின்னதாக்கி இருக்கோம். 36 பேர் வாலண்டியரா வந்து டவுன் சைசிங் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன வில்லேஜ் செட்டப்ல 4 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த 4 வருஷத்துல அவங்க எல்லாரும் உருவாக்கின கழிவுகளை ஒரு சின்ன கேரி பேக்ல போட்டுறலாம். சாப்பாடும் கம்மியா தான் தேவைப்படுது. இவங்களால இந்த பூமி மாசுபடுறதும் ரொம்பவே கம்மி. மக்கள் தொகையை கட்டுப்படுத்த இதுதான் ஒரே வழின்னு சொல்லி அந்த 36 பேரையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த டவுன் சைசிங் பண்ண ஒரு ஜோடிக்கு இன்னும் சின்ன சைஸ்ல 2 குழந்தையும் பிறந்திருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் பிரமிச்சு போறாங்க. இந்த நியூஸ் உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகுது. இந்த டவுன் சைசிங் பண்ணிக்கிட்டா மக்களோட உயரம் வெறும் 10 சென்டிமீட்டர் தான். வெயிட்னு பார்த்தா வெறும் 18 கிராம் தான். கட் பண்ணா நம்ம படத்தோட ஹீரோ வீட்டுக்கு போறான். வீட்டுல ஹீரோட அம்மா இருக்காங்க, உடம்பு முடியாம இருக்காங்க. அடுத்து 10 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு கல்யாணம் ஆகிடுது. அம்மாவும் இறந்துட்டாங்க. ஹீரோவோட வேலை என்னன்னா மெடிக்கல் ஃபீல்ட்ல பிசியோதெரபிஸ்ட் மாதிரி ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்னு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான். வருமானமும் ரொம்பவே கம்மி. மிடில் கிளாஸ் லைஃப் தான் வாழ்றாங்க. ஆனா ஹீரோக்கு எப்படியாவது ஒய்ஃபை நல்லா வசதியா பாத்துக்கணும்னு நினைக்கிறான். கட் பண்ணா ஹீரோவோட ஸ்கூல் ரீயூனியனுக்கு போறாங்க. ஹீரோவை விட அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா வசதியா இருக்காங்க. நம்ம ஹீரோவும் டாக்டராகி இருக்க வேண்டியதுதான். ஆனா படிக்கிற டைம்ல அவனோட அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்கள பாத்துக்கணும்னு படிப்பை பாதியிலே நிறுத்திட்டான். அதனால இப்ப தெரபிஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இப்ப டவுன் சைசிங் பண்ணிட்டாங்க போல. ஜோடியா கூட்டிட்டு வராங்க. டவுன் சைசிங் பண்ண ஃப்ரெண்டு கூட ஹீரோ பேசுறாரு. அப்போ அந்த ஃப்ரெண்ட் ஒரு ஐடியா தரான். நீ அந்த மாதிரி டவுன் சைசிங் பண்ணிக்கிட்டா இப்போ உன்கிட்ட இருக்க காசை வச்சு 4-5 தலைமுறைக்கு சாப்பிடலாம். யோசிச்சு முடிவு பண்ணுன்னு சொல்றான். வீட்டுக்கு வந்த ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட இதை பத்தி பேசுறான். ஹீரோயினுக்கு இது நல்ல ஐடியாவா தோணுது. இந்த மாதிரி டவுன் சைசிங் பண்ணா லைஃப் எப்படி இருக்கும்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலான்னு ஒரு இடம் இருக்கு. அங்க போறாங்க. அவங்க சின்னதா இருக்கிறதுனால அவங்க யூஸ் பண்ற பொருள் சின்னது. விலை அதிகமான பொருளை கூட சைஸ் சின்னதா இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான விலைக்கே வாங்க முடியும். டவுன் சைசிங் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா அந்த டவுன் சைசிங் கிராமத்துல ஹீரோவை இடம் வாங்கணும். அதுக்கான டாக்குமெண்ட் ப்ராசஸ் எல்லாம் பண்றாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து இருக்க எல்லா பொருளையும் வித்து தள்ளுறாங்க. வேலையும் விட்டுட்டு கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு குட் பை சொல்லிட்டு கல்யாண மோதிரம் மாதிரியான சில முக்கியமான பொருளை மட்டும் எடுத்துட்டு டவுன் சைசிங் பண்றவங்க லிசர்லாண்டுன்ற இடத்துக்கு போகணும். அதுக்கான பஸ்ல போறாங்க. அந்த பஸ்லயும் நார்மல் மனுஷங்க ஒரு பக்கமும் மினி சைஸ்ல இருக்கவங்க இன்னொரு பக்கமும் டிராவல் பண்றாங்க. அப்போ ஒரு டாக்டர் அவங்களுக்கு பண்ண வேண்டிய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் சைன் வாங்கி எப்படி இந்த ப்ரொசீஜர் நடக்கும்னு சொல்லி உங்களுக்கு சம்மதமானு கேட்டு உள்ள அனுப்புறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிட்டு உள்ள போறாங்க. டவுன் சைசிங் பண்றதுக்கு முன்னாடி தலையில இருக்க முடியை சேவ் பண்றாங்க. கண்ணுக்கு மேல இருக்க முடியை கூட சேவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. டவுன் சைசிங் பண்ற எல்லாரையும் ஒரு ரூம்குள்ள வச்சு மெஷின் ஆன் பண்றாங்க. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் இந்த ப்ராசஸ் போகும். 5 மணி நேரம் கழிச்சு அந்த ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா பெட்டோட சைஸுக்கு படுத்திருந்தவங்க எல்லாம் இப்போ கட்டவர் சைஸ்ல இருக்காங்க. டாக்டர்லாம் வந்து அவங்கள இன்னொரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர்ஸும் மினி சைஸ்ல மாறி இருக்காங்க. ட்ரீட்மெண்ட்க்கு முன்னாடி இவங்களோட பல்லையும் புடுங்கி தனியா சின்னது பண்ணியிருப்பாங்க போல. இப்போ அதையெல்லாம் திரும்ப ஒட்ட வைக்கிறாங்க. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சு ஹீரோ கண் முழிக்கிறான். ஆனா கூட இருக்க வேண்டிய ஹீரோயின் அங்க இல்ல. அப்போ ஒரு நர்ஸ் உள்ள வந்து சின்ன சைஸ்ல ஒரு போனை கொடுக்குறாங்க. அதுல ஹீரோயின் பேசுறாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி உடம்புல இருக்க முடி எல்லாத்தையும் எடுக்கணும்னு சொன்னதால பாதியிலேயே ஓடி போயிட்டாங்க போல. என்ன மன்னிச்சிரு, எனக்கு என்னோட குடும்பம் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோவுக்கு கோபமும் வருது, கூடவே அழுகவும் செய்யறான். கொஞ்ச நேரத்துல ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வரான். ஒரு கைடு கூடவே வந்து இப்ப ஹீரோ வாழ போற அந்த மினியேச்சர் வில்லேஜ் கூட்டிட்டு போறான். ஆனா யாருக்காக அப்படி டவுன் சைசிங் பண்ணிட்டானோ அந்த வைஃப் இப்ப கூட இல்ல. அதே சமயம் வெளியில ஒரு கொரியர் வருது. ட்ரீட்மெண்ட்க்கு முன்னாடி ஹீரோ கொடுத்த கல்யாண மோதிரத்தை சின்னதாக்கி கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்த்து இன்னுமே வருத்தப்படுறான். அப்போ டிவி நியூஸ்ல டவுன் சைசிங் பண்றதால நல்ல விஷயம் எவ்வளவு இருக்கு, அதே மாதிரி சில நெகட்டிவும் இருக்கு. என்னன்னா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு சட்டவிரோதமா சில பேர் எல்லை தாண்டி வருவாங்க. நார்மல் சைஸ்ல வந்தா ஈஸியா பிடிச்சிடலாம். ஆனா டவுன் சைசிங் பண்ணிட்டு வந்தா அவ்வளவு சுலபமா கண்டுபிடிக்க முடியாது. வியட்நாம்ல இருந்து
டிவி பாக்ஸ் பார்சல் வந்திருக்கு. அதோட ஓரத்துல ரத்த கறை இருந்திருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு 17 பேர் டவுன் சைசிங் பண்ணி அந்த டிவி பாக்ஸ் மூலியமா அமெரிக்காக்குள்ள வர ட்ரை பண்ணிருக்காங்க. 14 பேர் செத்துட்டாங்க. 3 பேர் மட்டும் கொஞ்சம் அடிபட்டு உயிர் பிழைச்சிட்டாங்க. அதுல ஒரு பொண்ணு வியட்நாம்ல கவர்மெண்ட் எதிர்த்து போராட்டம்லாம் பண்ணிருக்காங்க. அவங்களோட பெர்மிஷனே இல்லாம டவுன் சைசிங் பண்ணி இந்த டிவி பாக்ஸ்ல வச்சு இங்க அனுப்பியிருக்காங்க. டிவிக்கு அடியில மாட்டி அவங்களோட ஒரு காலே போயிடுச்சு. சில கவர்மெண்ட்ஸ் போராட்டம் பண்றவங்களையும் அவங்களுக்கு பிடிக்காதவங்களையும் நாடு கடத்த இந்த டவுன் சைசிங்ன்ற டெக்னாலஜியை பயன்படுத்துறதா டிவி நியூஸ்ல சொல்றாங்க. கட் பண்ணா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஹீரோயின் கிட்ட இருந்து டிவோர்ஸ் பேப்பர் வந்திருக்கு. ஹீரோவும் அதுல சைன் போட்டுட்டு வழக்கம் போல கால் சென்டர் வேலைக்கு போறான். அன்னைக்கு ஈவினிங் கிளம்பி ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறான். இந்த ஃப்ரெண்டு சொல்லி தான் டவுன் சைசிங் பண்ணிருப்பான். ஹீரோ சோகமா இருக்கிறத பார்த்துட்டு உன்னோட ஒய்ஃப் போனா போட்டோம், உனக்குன்னு ஒரு துணையை தேடிக்கும்னு சொல்லி டேட்டிங்க்கு போக சொல்றான். இப்ப ஹீரோ வாங்கின அந்த வீட்டை விட்டுட்டு அபார்ட்மெண்ட்ல வாழ்றான். ஒரு பொண்ணு டேட்டிங்க்கு வராங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது மே வீட்டுல இருக்கவன் பார்ட்டி பண்றேன்ற பேர்ல சவுண்டா மியூசிக் போட்டு டார்ச்சர் பண்றான். சரி எனக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணும் கிளம்புறாங்க. போகும்போது நம்ம கடைசி வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்றாங்க. அதை கேட்டு இன்னுமே ஃபீல் பண்றான். சரின்னு மேல் வீட்டுல நடக்கிற பார்ட்டிக்கு போறான். போகும்போது ரியல் சைஸ்ல இருக்க ரோஸை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போறான். அந்த வீட்டோட ஓனரும் ஹீரோ உள்ள கூப்பிட்டு பேசுறான். அப்ப அவங்க ஒரு நேவி ஆபீசர் இருக்காரு, பெரிய பணக்காரர், கோடி கணக்குல சொத்து இருக்கான். அப்புறம் ஏன் டவுன் சைசிங் பண்ணிட்டேன்னு கேட்டா, லைஃப்ல எப்பயுமே ஒரு த்ரில் வேணும், இப்படி குட்டியானா எப்படி இருக்கும்னு பார்க்க ஆசைப்பட்டேன், அதான் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. அப்போ ஒரு டீனேஜ் பையனை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறான். இந்த பையன் யாருன்னா ஃபர்ஸ்ட் 36 பேர் டவுன் சைசிங் பண்ணிட்டாங்கல்ல வாலண்டியரா, அந்த ஜோடிக்கு பிறந்த குழந்தை தான் இவன். டவுன் சைசிங் பண்ணிட்ட ஜோடிக்கு பிறந்த முதல் மினி சைஸ் பையன். இப்போ ஒரு டீனேஜ் பையனா வளர்ந்துட்டான். அவன் கூட போய் செல்ஃபி எடுத்துட்டு சரக்கு அடிச்சுட்டு செம ஆட்டம் போடுறான். அடுத்த நாள் காலையில வீட்டுல யாருமே இல்ல. ஹால்ல நம்ம ஹீரோ மட்டும் மட்டையாகி கிடக்குறான். பார்ட்டி நடந்த வீட்டை சுத்தம் பண்ண வேலையாட்களும் வராங்க. ஹீரோ எழுந்து மேல் வீட்டுக்காரர் கூட பேசுறான். அப்போ அந்த மேல் வீட்டுக்காரர் ஹீரோக்கு அட்வைஸ் பண்றாரு. என்னன்னா நம்மளும் நார்மல் மனுஷங்க மாதிரி ஃபிளைட்டை பிடிச்சி எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம், காஸ்ட்லியான ஹோட்டல்ல சாப்பிடலாம். நார்மல் மனுஷங்க இருக்கும்போது உன்னால அனுபவிக்க முடியாத எல்லாத்தையும் இப்போ நீ அனுபவிக்கலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு செலவு ரொம்பவே கம்மி, வீட்டுக்குள்ளேயே இருக்காத, வெளியில போயிட்டு வான்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. அதே சமயம் ஒரு கால் இல்லாம செயற்கை காலை வச்சுட்டு வீட்டு வேலை செய்ய ஒரு பொண்ணை பாக்குறான். இவங்க தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வியட்நாம்ல இருந்து டிவி பாக்ஸ்குள்ள வச்சு நாடு கடத்தப்பட்ட பொண்ணு. அகதியா இந்த நாட்டுக்குள்ள வந்து எந்த வேலையும் கிடைக்காம இப்ப வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஹீரோ பேச்சு கொடுக்கலான்னு போகும்போது பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் அந்த பொண்ணு திருடுறத பாக்குறான். எதுக்குன்னு கேட்டா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருக்கு, இது தேவைப்படுது, அவங்களுக்கு இதெல்லாம் வாங்குற அளவுக்கு வசதி இல்லைன்னு சொல்றாங்க. ஹீரோவும் பெருசா அதை கண்டுக்கல. அந்த பொண்ணோட செயற்கை கால்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஹீரோ தெரபிஸ்ட்ன்றதால அதை கொஞ்சம் சரி பண்ணி தரான். அப்போ அந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நீங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லி அவங்க கூட போறான். முதல் தடவை இந்த வில்லேஜ் விட்டு வெளியில போறான். ஹீரோ இருக்க வில்லேஜ்ல எல்லாமே வசதியானவங்க, யாருக்கும் எந்த குறையும் இருக்காது. ஹீரோவை ஒரு பஸ்ல கூட்டிட்டு அந்த பொண்ணு இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடம் ரொம்பவே மோசமா இருக்கு. டவுன் சைசிங் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு வசதியான வாழ்க்கை வாழலாம்தான் எல்லாரும் இப்படி டவுன் சைசிங் பண்ணிருப்பாங்க. ஆனா இங்கேயும் ஏழை மக்கள் இருக்காங்கன்னு பார்த்து ஆச்சரியப்படுறான். அந்த பொண்ணோட அபார்ட்மெண்ட்க்கு கூட்டிட்டு போறாங்க. மொத்த அபார்ட்மெண்ட்க்கும் சேர்த்து ஒரே ஒரு டிவி பெரிய சைஸ்ல வச்சிருக்காங்க. அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள போய் ஒரு வயசானவங்களை காட்டுறாங்க. நான் இந்த நாட்டுக்கு அகதியா வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இவங்க தான் எனக்கு சாப்பாடு போட்டு என்ன பாத்துக்கிட்டாங்க. இப்ப இவங்களுக்கு ஸ்டொமக்ல கேன்சர் வந்துருச்சு, அவங்களுக்காக தான் நான் பெயின் கில்லர் டேப்லெட்டை திருடி கொண்டு வந்தேன்னு சொல்றாங்க. ஹீரோ தெரபிஸ்ட்ன்றதால அந்த பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோவோ நான் டாக்டர்லாம் இல்ல, பாதியிலேயே படிப்பு நிறுத்திட்டேன், இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்க தெரியாதுன்னு சொல்றான். ஆனா அந்த பொண்ணும் எங்க கிட்ட ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குற அளவுக்குலாம் வசதி இல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை பார்த்து கொடுங்கன்னு கேக்குறாங்க. ஹீரோவும் அவங்க கிட்ட இருக்க பெயின் கில்லர் டேப்லெட்டை கொடுத்துட்டு இப்போதைக்கு இதை வச்சு மேனேஜ் பண்ணுங்க, நான் அடுத்து என்ன பண்ணலாம்னு பாக்குறேன்னு சொல்றான். அதோட அவங்க செயற்கை கால்ல இன்னுமே கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அடுத்த வாரம் வந்து நான் அதை சரிப்படி தரேன்னு சொல்லிட்டு போறான். கால் சென்டர்ல வேலை செய்யும் போது கூட நாட்களை எண்ணிட்டே இருக்கான். ஒரு வழியா ஒரு வாரம் ஆகுது. அங்க போய் பார்த்தா கேன்சர்ல இருந்த பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அடுத்து அந்த செயற்கை காலை கொடுத்து சரி பண்ணி தர சொல்றாங்க. அப்போதான் எதுக்காக வியட்நாம் கவர்மெண்ட் உன்னை நாடு கடத்தினன்ற கதையை கேட்கறான். என்னன்னா இவங்களோட கிராமம் இருந்த இடத்துல ஒரு டேம் கட்ட போறாங்கன்னு சொல்லி காலி பண்ண சொல்லியிருக்காங்க. அதை எதிர்த்து இந்த பொண்ணு இவங்களோட அக்காவும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதுல அந்த அக்கா செத்துட்டாங்க, ஆனாலும் இந்த பொண்ணு விடாம போராட்டம் பண்ணியிருக்காங்க. இவங்களை அடக்க முடியாம வலுக்கட்டாயமா இப்படி குட்டியாக்கி இந்த நாட்டுக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. பேசிட்டே வேலை செஞ்சதுனால நல்லா இருந்த காலை ஹீரோ உடைச்சிடுறான். மன்னிச்சிடுங்க என்னோட தப்புதான்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறான். அதோட இப்ப இவங்களால நடக்க முடியாது. அதனால உப்பு மூட்டை மாதிரி அந்த பொண்ணை தூக்கிட்டு அவங்க வேலை செய்யற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அவங்க செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் ஹீரோவே செய்யறான். வேலையை முடிச்சுட்டு போகும்போது மிச்சம் இருக்க சாப்பாட்டை அந்த வீட்டு ஓனர் கொடுப்பாங்க. அதையும் வாங்கிட்டு திரும்ப தூக்கிட்டு வந்து அந்த பொண்ணோட வீட்டுல விடுறான். வாங்கிட்டு வந்த சாப்பாடு எல்லாத்தையும் அங்க இருக்கவங்களுக்கு பிரிச்சு தராங்க. அதோட அங்க இருக்க சின்ன பசங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் மாதிரி வந்திருக்கும். அதை ஹீரோ கிட்ட காட்டி உனக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட் பாருன்னு சொல்ல ஹீரோவும் பார்த்துட்டு இதுக்கான டேப்லெட்ஸை நான் நாளைக்கு வரும்போது எடுத்துட்டு வரேன்னு சொல்றான். இதே மாதிரி வேலைக்கு போறது, திரும்ப அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போறதுன்னு இதுவே ஹீரோட முழு நேர வேலையா இருக்கு. அடுத்து மேல் வீட்டுக்காரோட வீட்டுக்கு அந்த பொண்ணு சுத்தம் பண்ண போறாங்க. கூடவே ஹீரோவும் சுத்தம் பண்றதோட கெட்டப்ல போறான். அதை பார்த்துட்டு மேல் வீட்டுக்காரோ விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. ஹீரோ நடந்ததையெல்லாம் சொல்றான். இந்த மாதிரி அந்த பொண்ணோட செயற்கை காலை நான் தான் உடச்சிட்டேன், அதனால அது சரியாகிற வரைக்கும் அவங்க எங்க போகணும்னு சொல்றாங்களோ அங்கெல்லாம் நான் தான் தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றான். அப்ப அந்த
அந்த மேல் வீட்டுக்காரரோ அன்னைக்கு பார்ட்டில மீட் பண்ண நேவி கேப்டன பத்தி சொல்றான். அந்த கேப்டன் நார்வேக்கு ஒரு ட்ரிப் போறாரு. உன்னையும் கூப்பிட்டுருக்காரு, போயிட்டு வான்னு சொல்றாரு. அப்போ அந்த பொண்ணு வந்து, நார்வேக்கு நானும் வரலாமா? என்னையும் கூட்டிட்டு போறீங்களான்னு கேக்குறாங்க. நீ வந்து அங்க என்னவா பண்ண போறேன்னு கேட்டா, இதுங்க இப்படி குட்டியாக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டதை கேள்விப்பட்டு, நார்வே நாட்டுல இந்த டவுன் சைசிங்க கண்டுபிடிச்சிருப்பாருல ஒரு சயின்டிஸ்ட். அவரு இவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதியிருக்காராம். என்னோட டெக்னாலஜினால தான் நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்க. நார்வேக்கு வாங்க. என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. என்கிட்ட அவ்வளவு தூரம் போறதுக்குலாம் வசதி இல்ல. சோ என்னையும் உங்க கூட கூப்பிட்டு போங்கன்னு சொல்றாங்க. ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு சரின்னு சொல்றாரு. அடுத்து ஒரு சின்ன மினி சைஸ் போட்ல 4 பேரும் போறாங்க. வார கணக்குல பயணம் பண்றாங்க. அப்போ அந்த டவுன் சைசிங்க கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் இன்னொரு போட்ல வந்து ஹீரோவை மீட் பண்றாரு. அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சயின்டிஸ்ட் முகத்துல ஏதோ சோகம் தெரியுது. ஏன்னு அவரோட ஒய்ஃப் கிட்ட கேட்டா, இந்த பூமியில மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு. இப்படியே போனா பூமியையும் மனுஷங்க அழிச்சிடுவாங்க. பொல்யூஷன் வேஸ்ட்னு எல்லாமே கம்மி பண்ணி இந்த பூமியை காப்பாத்தணும்னு இந்த டவுன் சைசிங் கண்டுபிடிச்சாரு. ஆனா இப்போ 100ல 3 பேர் தான் இப்படி நம்மள மாதிரி டவுன் சைசிங் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா மீதி உள்ள 97% பேர் இன்னும் அதிகமா பொல்யூட் பண்ணி கடலை மாசுபடுத்தி வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பூமியே அழிய போகுது. அதை நினைச்சுதான் சயின்டிஸ்ட் சோகமா இருக்காருன்னு சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கால் வலி அதிகமாயிடுது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில டவுன் சைசிங் மக்களோட மூத்த குடியை பார்க்க போவாங்க. யாருன்னா முதல்ல டவுன் சைசிங் பண்ணிக்கிட்ட 36 பேரும் சேர்ந்து ஒரு நதிக்கு பக்கத்துல இயற்கையோட இயற்கையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க யூஸ் பண்ற வண்டி, ஆடு, மாடு, குதிரைன்னு எல்லாமே குட்டி குட்டியா இருக்கு. மரம், செடியை கூட குட்டியாக்கி வச்சிருக்காங்க. சயின்டிஸ்ட பார்த்ததுமே சந்தோஷமா வரவேற்காங்க. அங்க போன அப்புறம் தான் இன்னொரு விஷயம் தெரிய வருது. இந்த பூமி எப்ப வேணாலும் அழியலாம். மனிதர்கள் வாழ்றதுக்கு தகுதி இல்லாம போலான்னு தெரிஞ்சு அண்டர் கிரவுண்ட்ல ஒரு சுரங்கம் கட்டி வச்சிருக்காங்க. பூமிக்கு அடியில கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் கீழே இவங்க வாழ்றதுக்காக இன்னொரு கிராமத்தையும் உருவாக்கி வச்சிருக்காங்க. அங்க செயற்கை முறையில சூரியன், குடிக்க சுத்தமான தண்ணீன்னு மனிதர்கள் வாழ்றதுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. அடுத்து அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள போறதுக்கு எல்லாரும் தயாராகிறாங்க. இப்போ உள்ள போயிட்டா திரும்ப இவங்க வெளியில வர்றதுக்கு பல 100 வருஷம் ஆகும். ஏன் பல 1000 வருஷம் கூட ஆகும். இப்போ பூமி மாசுபட்டு அழிஞ்சப்போ திரும்ப இயற்கை அதுவே சரி பண்ணி பழைய நிலைமைக்கு வந்த அப்புறம் தான் இவங்க வெளியில வருவாங்க. அது வரைக்கும் இவங்களுக்கு தேவையான எல்லாமே இப்போ அண்டர் கிரவுண்ட்ல உருவாக்குற கிராமத்துல கிடைக்கும். அங்க இவங்க நிம்மதியா வாழ்வாங்க. இப்போ அண்டர் கிரவுண்டுக்கு போறவங்க திரும்ப வருவாங்கன்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே இல்லை. இவங்களோட வாரிசுங்க தான் பல வருஷத்துக்கு அப்புறம் மேல வருவாங்க. கட் பண்ணா எல்லாரும் ஒண்ணா உட்காந்து டின்னர் சாப்பிடுறாங்க. சயின்டிஸ்டும் அங்கதான் இருக்காரு. சயின்டிஸ்ட் எழுந்து இப்போ நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டா மேல வர்றதுக்கு பல வருஷம் ஆகும். அதனால கடைசியா நம்ம வாழ்ந்த பூமிக்கு மேல ஒரு பார்ட்டி பண்ணலாம்னு சொல்லி எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்றாங்க. அப்ப ஹீரோவும் அந்த பொண்ணும் தனியா மீட் பண்றாங்க. அந்த பொண்ணும் உங்க மேல் வீட்டுக்காரர் திரும்ப அமெரிக்காக்கே போறாரு, நம்மளும் அவர் கூடவே போலாம்னு சொல்றா. ஆனா ஹீரோவுக்கு இங்க இந்த மக்களோட இருந்து மனிதனை அழியாம பாத்துக்கிற திட்டத்துல நம்மளும் இருக்கலாம். எதுக்காக திரும்ப போய் பூமி அழியும் போது நம்மளும் அழியணும்னு கேட்கறான். ஆனா அந்த பொண்ணும் அதுக்கு ஒத்துக்கல. உலகம் அழியும் போது மேல இருக்கவங்களுக்கு தான் உதவி தேவைப்படும், அதனால நான் இங்கதான் இருக்க போறேன்னு சொல்லிடுறாங்க. இங்க மேல் வீட்டுக்காரரும் கேப்டனும் கூட இவ்வளவு சீக்கிரம் உலக அழியும்னு சொல்றதை நம்பல. அதுக்கெல்லாம் இன்னும் குறைஞ்சது 100 அல்லது 200 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம உயிரோட இருக்க போறோம். எதுக்காக இப்ப இருக்க வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு அண்டர்கிரவுண்ட்ல போய் கஷ்டப்படணும்னு சொல்லி திரும்ப அமெரிக்காவுக்கே போறதை பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. எல்லாரும் மேல தளத்தோட அண்டர் கிரவுண்டுக்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட வந்து நீயும் என் கூட வான்னு சொல்றான். ஆனா அவங்களோ முடியாதுன்னு சொல்லிட்டு, இவ்வளவு நாள் நீங்க எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க, என் மேல கொஞ்சம் கூட லவ்வே வரலன்னு கேக்குறாங்க. ஹீரோ மேல லவ், பாசம் எல்லாமே இருக்கு. ஆனா அதை விட இந்த மனிதனை அழியாம பாத்துக்க வேண்டிய கடமை இருக்கு. சோ நான் போய் தான் ஆகணும்னு சொல்றான். ஹீரோயினுக்கு அழுகையே வருது. கடைசியில எல்லாரும் ஒரு தடவை சூரியன் மறையறத பார்த்துட்டு வரிசையா அண்டர் கிரவுண்டுக்குள்ள போறாங்க. ஹீரோ குட் பைன்னு சொல்லிட்டு உள்ள போறான். டோர் லாக் பண்ற சமயத்துல தெரிச்சிட்டு வெளியில ஓடி வரான். ஹீரோட ஒய்ஃப் பண்ண அதே தப்ப ஹீரோ பண்ணாம டோர் க்ளோஸ் ஆகிற கடைசி நேரத்துல ஓடி வந்து 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. மேல் வீட்டுக்காரர், கேப்டன், ஹீரோ, அந்த வியட்நாம் பொண்ணு எல்லாரும் பிளைட்டை பிடிச்சி திரும்ப அமெரிக்காவுக்கே போறாங்க. அங்க இவங்களோட வில்லேஜுக்கு போய் எப்பவும் போல மீதமுள்ள சாப்பாட்டை கலெக்ட் பண்ணி இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்ப ஹீரோக்கு எதனால அந்த பொண்ணு ஹீரோ கூட அண்டர் கிரவுண்டுக்கு வரமாட்டேன்னு சொன்ன காரணம் புரியுது. இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது கிடைக்கிற அந்த மன நிம்மதி தான் உண்மையான சந்தோஷம் அப்படின்றது ஹீரோக்கு புரியுது. மிடில் கிளாஸா இருக்கும்போது கூட ஹீரோ கிட்ட எல்லாமே இருந்துச்சு. இப்போ இந்த மக்கள் இருக்க உதவியை பார்க்கும்போது ஹீரோ இருந்தது எவ்வளவு பரவாயில்லன்னு சொல்லுவோம். டவுன் சைசிங் பண்றதுக்கு முன்னாடி ஹை கிளாஸ்ல இருக்கவங்கள பார்த்து அவங்கள மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டு தான் டவுன் சைசிங் பண்ணியிருப்பான். ஆனா டவுன் சைசிங் பண்ணவங்களை கூட ஏழை மக்கள் இருக்கிறத பார்த்துட்டு இப்போ அவங்களுக்கு உதவி பண்ணி இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்றாரு. இன்னொரு நல்ல படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.